தேவனுடைய நாம மகிமை அடையட்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக நாகும் 1:13 இப்படியா இருக்கிறது. நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆமேன். இந்த நாளிலும் கூட மனிதர்கள் மேல் இருக்கிறதான, தேவ பிள்ளைகள் மேல் இருக்கிறதான நுகங்களை ஆண்டவர் முறியடிக்க விரும்புகிறார். ஆமேன். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும் என்று சொல்லி. இன்னைக்கு என்னோட பிரசங்கத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். ஸோ நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் மேல் இருக்கிறதான நுகத்தடிகளை அவர் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். நுகம் என்று சொல்லும்போது அது சுமை. மனிதர்கள் மூலமாக சில நேரங்களில் சில சுமைகள் நம்மேல் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சில நேரங்களிலே சத்துருவானவன் சில நம்முடைய பிடரியை கடினப்படுத்தி சுமையை நம்மேல் என்ன செய்கிறான்? சுமத்துகிறவனாய் காணப்படுகிறான். ஸோ ஜனங்கள் கட்டப்பட்டு காணப்படுகிறார்கள், செயல்பட முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை கேட்கிற உங்க எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் அறுக்க, எல்லா கட்டுகளையும் உடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலும் ஜெபம் என்று சொல்லும் பொழுது நாமும் ஆண்டவரும் இடையே இருக்கிறதான உறவு தான் ஜெபம். ஜெபம் என்று சொல்லும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கணும், நல்ல ஒரு உறவுக்குள்ளாக நம்ம காணப்படணும். நம்ம ஆண்டவரோட நல்ல கனெக்ஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன வார்த்தை சொல்லி ஜெபிச்சா கூட தேவன் என்ன செய்வார்? பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் அவர் கருத்தாய் செபிக்கும் பொழுது வானத்தை கர்த்தர் அடைக்கவும் செஞ்சார், மலையை ஆண்டவர் பொழிந்தள்ளவும் செஞ்சார். அதே எலியா அக்கினியை இறக்கினதான காரியத்தை பார்க்குறோம். அவர் சொன்னதான ஜெபம் என்னன்னா, என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும். அந்த ஜெபத்துக்கு தான் கர்த்தர் பதில் கொடுத்து வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அந்த பலிகளை ஆண்டவர் என்ன செய்தார்? பட்சித்து போட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஜெபங்கள் மூலமாக நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் நுகத்தடிகளையும் ஆண்டவர் முறியடிக்க விரும்புகிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னுடைய ஜெபத்தின் மூலமாக அவர் அற்புதங்களை செய்ய முடியும். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்டதான காரியம் என்ன வேத பகுதியில் பார்ப்பீர்களானால், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 10:46 மற்றும் 47 பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நஸ்ரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததான ஜெபம். ஸோ நம்ம எல்லாரும் அறிந்ததான ஒரு வேத பகுதி தான் பர்திமேயு அப்படிங்கிறதான ஒரு குருடன். அவன் வாழ்க்கையில் ஒரு நுகம் இருந்துச்சு. என்ன நுகம் சொல்லும் போதே உங்களுக்கு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் குருடனாக இருந்தபடியினால் அவனுக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிறதான ஒரு நுகம் அவன் மேலே இருந்துச்சு. மற்ற மனுஷங்களை போல் அவன் அல்ல, அவன் 2 கண்களும் தெரியாதவனாய் அவன் காணப்பட்டான். அந்த பர்திமேயு எனும் குருடன் கண்கள் குருடாக்கப்பட்டபடியினால அவன் வாழ்க்கையில் சம்பாத்தியங்கள் இல்லை, வருமானங்கள் இல்லை, தன்னுடைய சாப்பாட்டுக்கே அவன் கஷ்டப்படுகிற சூழ்நிலை. அதனால அவன் என்ன செய்கிறான்? வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிறவனாய் அவன் காணப்பட்டான். அவனுக்கு கண்ணு மட்டும்தான் தெரியல, ஆனால் செவிகள் நன்றாக கேட்க ஆரம்பித்தது. நல்ல செவிகள் கேட்கிற திறன் இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பிச்சை எடுக்கும்படி உட்கார்ந்த நேரத்தில் அந்த வழியாய் அநேக ஜனங்கள் செல்லுகிற காலடி சத்தத்தை அவன் கேட்கிறான். அப்போ அவன் கேட்குறான், என்ன எல்லாரும் போகிறாங்களே, யார், என்ன விஷயம் அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது அந்த இடத்துல பார்ப்பீர்களானால் இயேசு இந்த வழியாய் வருகிறார் என்று அவன் என்ன செய்கிறான்? கேள்விப்படுகிறவனாய் இருக்கிறான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பீர்களானால் கூப்பிட தொடங்கிறான். எதை எப்படி கூப்பிடுறான் பாருங்களேன். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இயேசுவே எனக்கு இரங்கும்னு சொல்லியிருந்திருக்கலாம், ஏன்னா அவர் பேர் என்ன? இயேசு. ஆனால் தாவீதின் குமாரனே என்று சொல்லி தேவன் அவன் மனக்கண்களை கர்த்தர் திறந்திருந்தார். ஆமேன். அவர் யாரு? தாவீதின் குமாரன். அவர்தான் அனுப்பப்பட்ட மேசியா. அவர்தான் நமக்காய் அனுப்பப்பட்டவர். பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்தவர். மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிப்பதற்காக, மனுக்குலத்தை மீட்பதற்காக, பிதாவோடு ஒப்புரவாக்குறதுக்காக இயேசு இந்த பூமியிலே வந்தார். தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டார். இதை அந்த குருடன் என்ன பண்ணியிருந்தான்? அறிந்திருந்தான். நம்ம வாழ்க்கையில் இயேசுவை அறிஞ்சிருக்கீங்களா? இயேசுவை தெரியுங்க.
இயேசு என் கூட தான் இருக்கார், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அவர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதையும், அவர் நமக்காய் எப்படிப்பட்ட நன்மைகளை சுதந்திரித்து வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள தவறி போகவே கூடாது. ஆமென். இந்த நாளிலும் கூட இயேசு எப்படிப்பட்டவருங்கிறத, அவர் தாவீதின் வம்சத்தில் வந்த மேசியா என்பதை இந்த பர்த்திமேயு சரியாய் அறிந்திருந்தான். கண்கள் மட்டும்தான் குருடாக்கப்பட்டிருந்துச்சு தவிர அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டிருந்துச்சு. அவனுடைய இருதயம் ஆண்டவருக்காக திறக்கப்பட்டிருந்துச்சு. அவன் கூப்பிட தொடங்கினான். என்ன வேர்டுங்க சொல்றான்? எனக்கு எனக்கு இறங்கும். பெரிய லாங்லாம் ஒரு நல்ல ஒரு நீண்ட ஜெபமெல்லாம் பண்ணலை, எனக்கு இறங்கும். அந்த வேர்ட்ஸை எண்ணி பார்த்தீங்கன்னா 9, அந்த 9 லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த வார்த்தைக்கு தேவன் செவி கொடுக்க விரும்புகிறார். அடுத்த வசனம் வாசிமா. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குவென்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். போதுமா? அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடுகிறான். ஆனால் இந்த சத்தத்தை கேட்டு கூட இருக்கிறவங்க, இயேசுவை சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அவனை அதட்டுறாங்க. பேசாதடா, அமைதியார், கத்தாத, இயேசு வருகிறார், கத்தாத, அமைதியாரன்னு அவன் அதட்டுறாங்க. அதட்டினவனா அவன் அமைதியாயிட்டானா? இல்லைங்க. அவன் என்ன பண்ணுறான்? முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமேன். இயேசு கூட காதில் விழுகிற வரைக்கும் அவரை சுற்றி எத்தனை ஜனங்கள் இருந்தாங்கன்னு தெரியல, எவ்வளோ பெரிய கூட்டம்னு தெரியல. ஆனால் அந்த கூட்டத்தின் மத்தியில் இயேசு கிறிஸ்துடைய செவியில் விழுகிற அளவுக்கு அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம், என் ஜெபத்துக்கு பதில் வரலை, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் கொடுக்கல அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? முன்னிலும் அதிகமாய் கூப்பிட வேண்டும். இன்னும் அதிகமாக செபிச்சு பார்க்கணும். இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடி பார்க்கணும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். சில நேரத்தில் ஜெபத்துக்கு வரும்பொழுது, சபைக்கு வரும்பொழுது வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, இல்லை மற்றவங்க சொல்லுவாங்க, இயேசுவை தேடி தேடி போறியே, உன் வாழ்க்கையில் என்ன நன்மை நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சா, உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துச்சா, ஏன் போகிற அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாய் ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க. அதுதான் ஜெபம். இன்னும் அதிகமாக சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் அதிகமாக, இன்னும் முன்னை காட்டிலும் அதிகமாய் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து உங்களுக்காய் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். தேவனாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆமேன். தேவனுடைய பார்வைக்கு இது லேசான காரியங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பாத்தியம் இருக்கணும், என் குடும்பத்தில் பிரச்சனை மாறணும், என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கணும், வியாதிகள் நீங்கணும் அப்படிங்க நீ நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு லேசான காரியம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். இந்த நாளிலும் பார்ப்பீர்களானால் அந்த பர்த்திமேயு குருடன் சொன்னதான முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டதான அந்த வார்த்தை இப்போ யார் காதில் விழுந்துருச்சு? இயேசுவோட காதில் விழுந்துருச்சு. இயேசு என்ன பண்ணிட்டாரு? நின்றார். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இயேசு நின்று வழி பிரயாணத்தில் போய்கிட்டே இருக்கிறாரு, நடந்துகிட்டே இருக்கிறாரு. பக்கத்தில் யார்கிட்ட சீஷர்கிட்ட பேசிட்டு கூட அவர் போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த பர்த்திமேயு குருடன் கூப்பிட்டு சொன்னதான வார்த்தை, அவன் கதறி சொன்னதான வார்த்தை ஆண்டவருடைய செவிகளிலே விழுந்தபடியினால் இயேசு நின்று. இன்னைக்கு அதே தேவன் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுக்காக அவர் இறங்கி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களுடைய துக்கத்தையும் உங்களுடைய பிரச்சனையும் பார்த்துட்டு அப்படியே போகிறதுக்கு அவர் மனிதன் அல்ல, அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். என் பிரச்சனை எதுவோ, என் போராட்டம் எதுவோ, அதை எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தேவன் உண்டாக்க விரும்புகிறார். ஆமேன். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் எப்படிப்பட்டவருங்க? எதை விட பெரியவர் சொல்லுங்க? என் பிரச்சனையை விட இயேசு பெரியவர். என் வியாதியை விட இயேசு பெரியவர். எனக்கு இருக்கிற சோதனையை விட இயேசு பெரியவர். எனக்கு இருக்கிற போராட்டங்களை விட இயேசு பெரியவர். ஆமேன். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இயேசு நின்ன உடனே என்ன சொல்றார் பாருங்களேன். அவனை அழைத்து கொண்டு வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே சொல்றார் இயேசு, எப்பா அவனை அழைச்சிட்டு வாப்பா, அவன் வரட்டும். யார் அங்கே கத்திட்டு இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு குருடன் கத்திட்டு இருக்கிறான்னு, சரி அவனை அழைச்சிட்டு வா
அதே பொழுது இன்னைக்கு ஆண்டவராக இயேசு தம்மிடத்திலே அழைக்கிறவராய் காணப்படுகிறார். நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் சொல்றார். ஆமென். நீ தூரத்தில் நின்று கத்திட்டு இருக்காத, தூரத்தில் நின்று ஜெபிச்சுட்டு இருக்காத, தூரத்தில் நின்று என்னை கூப்பிட்டு இருக்காத, நீ என் அருகாமையில் வா, என் கிட்ட வா, என் தூரத்தில் நிற்கிற, இன்னும் என் அருகில வா, இன்னும் நெருங்கி வா என்று சொல்லி ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆமென். உங்களை பக்கத்தில் ஆண்டவர் கூப்பிடுறார் தெரியுமா? எதுக்காக? அவருடைய அற்புதத்தை செய்வதற்காக, உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக, உங்களை காயங்கள் கட்டுவதற்காக இயேசு உங்களை அழைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற மற்றவர்களையும் இயேசு அழைக்கிறாரு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மையும் தம் அருகாமையிலேயே கர்த்தர் இருக்க விரும்புகிறார். 12 சீஷர்களை இயேசு தெரிந்தெடுத்தார். எதுக்கு தெரியுமா? பிரசங்கெல்லாம் அடுத்தது தான், ஊழியம்லாம் அடுத்தது தான். தம்மோடு இருக்கும்படியாக. முதலாவது கர்த்தரோட பிள்ளை யார் கூட இருக்கணும்? அவரோடு கூட இருக்கணும். சீஷர்கள் அவரோடு கூட இருக்கணும். தேவ ஜனங்கள் அவரோடு இருக்கணும். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில தனி ஜெபம் இருக்கணும். அவரோடு ஒரு உறவு இருக்கணும். ஆண்டவரோடு சேர்ந்து ஜெபிக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவரா இருப்பாங்க, தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, ஆனா ஜெபம்னா மாத்திரம் எப்படி இருக்குமா? அவங்களுக்கு கசந்து போயிருக்குமா? ஜெபிக்க சோம்பேறித்தனம் உள்ளவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபிக்க மாட்டாங்க. அதே போல சோர்வினால மூடப்பட்டிருக்கிறவங்க ஜெபிக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற சோர்வுகளையும் உங்க வாழ்க்கையில இருக்கிற சோம்பேறித்தனங்களையும் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவருக்காய் ஜெபிக்க எழும்புவீர்களானால் கர்த்தர் உங்களை பிரகாசிப்பார். ஆமேன். நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ எழும்பணும். கூடன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த இடத்துல கண் பார்வையற்றவன் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, வாசிமா 50வது வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஆமென். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? உடனே மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு அவன் எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து வா, உன் இருக்கிற நிலைமையில எழுந்து வா. அந்த துயரத்துல இருக்காத, அந்த துக்கத்துல இருக்காத, அந்த போராட்டத்துல இருக்காத. யாரோ உன்னை பேசிட்டாங்க, யாரோ உன்னை கண்ணீர் வடிக்க வச்சுட்டாங்க, இல்லை இந்த நிந்தனைகள், இந்த வேதனைகள், இந்த வியாதி, இந்த போராட்டம், அதை விட்டு வெளியில வான்னு ஆண்டவர் சொல்றார். அந்த பிரச்சனை விட்டு வெளியில வா, அந்த போராட்டத்தை விட்டு வெளியில வா. வெளியே வந்து ஏன் கூட இரு, என்ன பாருன்னு சொல்ற ஆண்டவர். ஸோ கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நான் வெக்கப்பட்டுருவனோ, நான் வேதனைப்பட்டுருவனோ, தலை குனிஞ்சிருவனோ நீங்க பலவாறு யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவனிடத்தில் வருவீர்களானால் ஒரு நாளும் தேவன் உங்களுக்கு தலை குனிவை அனுமதிப்பதே இல்லை. ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்துவார். ஆனால் தாவீதின் தலையிலையோ கிரீடம் புத்தது என்ற வார்த்தையின்படி நம்ம தலையில கிரீடத்தை வைப்பார் ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். இந்த நாளிலும் கூட தேவனிடத்தில் எழும்பி வரணும். அவரை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தரை நோக்கி பார்க்கணும். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு ஆண்டவர் யாரை பார்த்து கேட்டாரு? பேதுருவை பார்த்து, சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் கேட்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறார். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஒரு விசுவாசினா என்ன செய்யணும்? 1 மணி நேரமாவது என்ன பண்ணும்? ஜெபிக்கணும். அது காலையில் ஜெபம் பண்ணுங்க, இல்லை நைட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆனால் காலையில் ஆண்டவரை தேடுவது சால சிறந்தது. ஆண்டவரை சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, உற்சாகமாக ஜெபம் பண்ணுங்க, உறுதியாக ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்கள் ஜெபத்திற்கு அதில் பதில் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு ஜெப வாழ்க்கையை கட்டாம ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கிக்கிறேன்னா நடக்கவே நடக்காதுங்க. பேஸ்மெண்ட் சரியில்லாம, அஸ்திபாரத்தை சரியா போடாம கட்டடத்தை மேலே கட்டிகிட்டே போட முடியுமா? சொல்லுங்க. நீங்கள் எவ்வளோ உயரமாக கட்டினாலும் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணும்? இடிஞ்சு விழுந்துடும். பேஸ்மெண்ட் சரியாக இருக்கணும். எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவு சரியாக இருக்கணும். ஆண்டவரோடு என் நெருக்கம் சரியாக இருக்கணும். அவரோடு கூட நான் எப்படி இருக்கணும்? சஞ்சரிக்கிறவங்களா இருக்கணும். நோவா தேவனோடு சஞ்சரித்தான், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இன்னைக்கு அதே வாழ்க்கையை தான் நம்ம வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஜெப வாழ்க்கையை பிசாசனவன் திருடி கொண்டு போயிருப்பானால் இன்னைக்கு அந்த ஜெப வாழ்க்கையை மறுரூபமாக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஜெபம் பண்ணுங்க, காலையில் எழுந்து கர்த்தரை துதிங்க, ஆண்டவரோடு உறவாடுங்க, ஆண்டவரோட சமூகத்தில் உட்காருங்க. கர்த்தருடைய அவருடைய அற்புதத்தினாலும் அவருடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் உங்களை நிரப்புவார். இந்த நாளிலும் கூட நீங்கள் பார்ப்பீர்களானால் அவன் எழுந்து, அதுக்கப்புறம் மேலே சொல்லப்பட்டிருக்கு, மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு தான் எழுந்தான். அவன் எழுந்தான், இயேசுக்கிட்ட வந்தான், அற்புதம்லாம் நடந்துச்சு, வாசிக்கிறோம். ஆனால் மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு வந்துட்டான்.
அது என்னங்க மேல் வஸ்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறவர்களுக்காக ஒரு மேல் சால்வை ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ பார்த்தோன்னே தெரியும் இவர்கள் என்ன செய்யற, வறியவர்கள், இவர்கள் ஒன்றும் இல்லாதவர்கள், இவர்கள் என்ன செய்யணும், இவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிறதான காரியம் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மேல் வஸ்திரம் அவர்களுக்கு போடப்பட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மேல் வஸ்திரத்தை பார்த்தாலே இவர்கள் பிச்சை எடுக்கிறவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். ஸோ இயேசுவினிடத்தில் வரும்போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, நான் இயேசு என்னை கூப்பிட்றாரு, நான் அவர்கிட்ட போகிறேன், என் கண்ணு தெரிய போகுது, நான் பார்வையடைய போகிறேன், என் வாழ்க்கை மாறப்போகுது, என் பிரச்சனை மாறப்போகுது, என் போராட்டத்துக்கு ஒரு முடிவை ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு, இனி இந்த மேல் வஸ்திரம் எனக்கு தேவையே இல்லை. ஆமே, எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட போகும்போது இந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான். என் வாழ்க்கை மாறப்போகுது, நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டேன், என் பிரச்சனைகள் மாறப்போகுது, இனி என் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை பார்க்க போகிறேன், என் வாழ்க்கையில் ஒரு புது விடியலை பார்க்க போகிறேன், என் வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீருற்ற போல அது மாறப்போகிறது என்று அவன் உணர்ந்தவனாய் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர்கிட்ட போனாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வருகிறதான நம்ம வாழ்க்கை எதை தூக்கி எறிஞ்சோம்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நனையாத பாவி, ரட்சிக்கப்படுறதுக்கு அப்புறம் நனைஞ்ச பாவி. அப்படி இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டுட்டோமா, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோமா, பழைய ஸ்பாவங்கள், பழைய கிரியைகளை அழித்து போட, மாம்சத்தின் கிரியைகளை ஒழித்து போட கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்காய் வாழக்கூடாதபடி தடை செய்கிற பாவம் அப்படிங்கிறதான மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டவர்கிட்ட போகணும். ஆமேன். நம்ம ஆண்டவருக்குள்ள வளரக்கூடாதபடி தடை செய்கிற பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமைங்கிற மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டவர்கிட்ட போகணும். ஸோ தேவனுக்கும் நமக்கும் தடையாக இருக்கிற என்ன பெருமையோ பொறாமையோ எப்படிப்பட்டதான மாம்சத்தின் கிரியைகளோ அவைகளை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரிடத்தில் போகும்போது தேவன் அற்புதம் செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை அது தொடர்ந்து வாசிங்க. 51 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். போதுமா? இயேசு கேட்கிறார். இப்ப கேட்கிறார், பக்கத்துல வந்துட்டான். வந்தோன்னே கேட்குற, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏங்க, ஆண்டவருக்கு தெரியாதா? அவனை பார்த்தாலே அவன் குருடர் என்று சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அவனோடதான பார்வை இல்லாததுனால அவன் எப்படி இருப்பான்? கொஞ்சம் தட்டு தடுமாறி அவன் வந்திருப்பான். ஏசு இங்கே நிற்கிறாருன்னா கொஞ்சம் சற்று தள்ளி கூட அவன் என்ன பண்ணியிருப்பான், ஃபேஸை என்ன பண்ண வச்சு அவன் பேசியிருக்கலாம். ஸோ இவனை பார்க்கும்போதே இவன் கண் பார்வை அற்றவன் என்பது நல்லா எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஏசுக்கு தெரியாதா? தெரியும். உங்கள் பிரச்சனையும் ஏசுவுக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்களா, ஏசு என்னை பார்க்கல, கடவுள் என்னை பார்க்கல, கர்த்தர் என்னை பார்க்கல, என் பிரச்சனை மாறலை, என்னோட கண்ணீரை யாருமே பார்க்கல, வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கல, இயேசுவை நீங்களாவது பார்க்குறீங்களான்னு எனக்காவது கேட்குறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக தான் சொல்கிறார். அவர் இவருடைய இருதயத்தை, உங்களுடைய இருதயத்தின் வேதனைகளை, கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். ஆமேன். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நம்முடைய வாயின் பிறப்பு எப்படி இருக்கிறது? நீங்கள் எடுத்த சுவிசேஷ புத்தகத்தில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு எல்லாத்தையுமே கேட்பார், உனக்கு நான் என்ன செய்யணும்? நீ இதை செய்யணுங்கிற சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? நான் இந்த அற்புதத்தை பண்ணுறதுக்கு நீ விசுவாசிக்கிறாயா? அப்படின்னு அநேக அற்புதங்களை நடக்கிற இடத்துல என்ன பண்ணலாம்? வேதத்தில் வாசிக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன போராட்டம்? உனக்குள்ள இருக்கிறதான போராட்டம் என்ன? வாயை திறந்து சொல்லு என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். இதோ நாம் சொல்லுகிற வேலையில நம்முடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவர் பார்த்து போய்விடுகிறதுக்கு அநீதி உள்ள தேவனுள்ள, அநீதி உள்ள நியாயாதிபதியும் அல்ல. அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற ஒரு கிருபையை தருகிறார். அந்த பிரச்சனையை தாண்டி செல்ல கர்த்தர் கிருபை செய்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பதாக அவர் கடந்து போகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில் தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த தடை எல்லாத்தையும் மாற்றி போட இயேசுவா இருக்கும். இயேசு கிரியை செய்வார். இயேசுவால் கூடும். ஆமேன். அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கு சிஸ்டர். அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கு சிஸ்டர். நான் சொன்னேன், அந்த அடியெல்லாம் படியாக்கி போட இயேசுவால முடியும். உன்னை உங்கள் உயரத்தில் வச்சு அழகு பார்க்க இயேசுவால முடியும். தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்துக்கிற தெய்வம் ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். இவன் வாயை திறந்து சொல்கிறான், இயேசுவே, நான் பார்வை அடைய வேண்டும்.
நம்ம அவரை நோக்கி சொல்லுகிற எந்த வார்த்தையுமே அவர் அலட்சியப்படுத்துறதில்ல, அல்ல தட்டுறதில்ல. ஒருவேளை மனுஷனை பார்த்து நம்ம குறைய சொன்னோம்னா அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக போவாங்க. திடீர்னு நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம குறைய என்ன பண்ணுவாங்க, வெளியில் தூற்றி திரிய ஆரம்பிப்பார்கள். எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என் ஆண்டவராக இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. குறைகளை பார்த்து இயேசு அப்படி மகிமையினால குறைவை நிறைவாக்க அவராலே ஆகும். என் குறையை மாற்ற இயேசுவால் ஆகும். வாய் தந்து சொல்லுமா, என் பிரச்சனையை மாற்ற இயேசுவால் ஆகும், என் பொருளாதாரத்தை மாற்ற இயேசுவால் ஆகும், என் வேலையில் இருக்கிறதான எல்லா விதமான பிரச்சனைகளை மாற்ற என் இயேசுவாலே ஆகும். ஆமேன். இயேசு அவனை நோக்கி சொல்றார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எதுங்க விசுவாசம்? எந்த விசுவாசத்தோட அவன் வந்தான்? மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு என்ன பண்றான், இயேசுகிட்ட வந்தான். அதுதான் விசுவாசம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதா. ஸோ நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? கிரியையில் வெளிப்படணும். ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆமா ஆண்டவரே உங்களை நம்புகிறேன் அப்படின்னு வார்த்தையில் மாத்திரம் சொல்லக்கூடாது. அது என்ன பண்ணணுமா, கிரியையில் காட்டணும். அதை தான் இந்த பர்த்திமேயும் காட்டினான். ஏசுக்கிட்ட போனால் என் பிரச்சனை மாறிடும் தெரிஞ்சுதான் அந்த பிச்சைக்காரனுக்குடைய உடுப்பாகிய மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு போனான். அதுதாங்க விசுவாசத்தின் கிரியை. நம்முடைய வாழ்க்கையில் கூட விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அதை கிரியையில் வெளிப்படுத்தும் போது மேலான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. உடனே அவன் பார்வை அடைந்து, ஆண்டவர் சொல்றார், நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு. உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நம்ம வாழ்க்கையில் அற்புதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், பிரச்சனைகள் போகணும்னு ஜெபம் பண்ணுறோம். அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் எல்லா நன்மையும் ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டார். என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன செய்வீங்க? அடுத்து என்ன செய்வீங்க? வீட்டில் உட்காந்துடக்கூடாது. நன்றி சொல்ல என்ன செய்யணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். நீங்கள் சம்பூர்ணமாய் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீங்கன்னா உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்ற வார்த்தையின்படி என்ன பண்ணும்? கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே எனக்கு எல்லாம் கொடுத்தீங்களே, ஒன்றுமில்லாமல் இருந்த எனக்கு இவ்வளோ உயர்வை கொடுத்தீங்களே, ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறவங்களா நம்ம காணப்படணும். அதே போல இவர் என்ன பண்ணாரா? இயேசுவுக்கு பின் சென்றான். அற்புதத்தை பார்த்த உடனே, அடையாளத்தை பார்த்த உடனே இயேசுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? வீட்டிலே உட்காரக்கூடாது. வாரந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்று கர்த்தரை ஆராதிக்கணும். அதே போல சபை கூடுதலை விட்டுடக்கூடாது. இடையில ஒரு ஜபம் வைக்கிறாங்களா, அந்த ஜபத்தில் என்ன செய்யணும்? கலந்து கொள்ள பிரயாசப்படணும். ஸோ இந்த நாளிலும் கூட இயேசுவை அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். அது வரைக்கும் ஏதோ ஒரு மூலையில் உக்காந்தான். அது வரைக்கும் வழி ஓரத்தில் உக்காந்துருந்தான். அவன் நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் இயேசு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த நாளிலும் இந்த இடத்துல வந்திருக்கிற புதிதாய் வந்திருக்கிற நபர், ஒருவேளை நீங்கள் இயேசு எப்படிப்பட்டவரோ நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இதுவரைக்கும் நீங்கள் எதையோ நோக்கி போயிருக்கலாம், எதையோ பின்பற்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவினிடத்தில் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் மாற்ற விரும்புகிறார். ஆமேன். இந்த பர்திமேயோட ஜெபம் ஒரு சின்ன ஜெபம்தான். எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறதான அந்த 9 விதமான லெட்டர்ஸ் தான் அவனுடையதான ஜெபமாக இருந்துச்சு. அந்த உறுதியான ஜெபம் உன்னதரை திரும்ப செய்தது. ஆமேன். உன்னதமான இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிற வேளையிலே அவனுடைய கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு இயேசு நின்றார். அவருடைய வழி பிரயாணத்தில் நின்றார். அது காரணம் என்னங்க? அந்த உறுதியான ஜெபந்தான், விடாப்பிடியான ஜெபந்தான். எல்லாரும் அவனை அதட்டினாலும் அமைதியாருன்னு சொன்னாலும் பர்திமேயு கேட்கல. அவன் உறுதியாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனால உன்னதரை திரும்ப செய்தான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஜெபம் இருக்கணும்? உறுதியான ஒரு ஜெபம், விடாப்பிடியான ஜெபம், போராடி ஜெபிக்கிற ஜெபம். தேவன் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிடேன் என்று சொல்லி யாக்கோபு போராடினது போல நம்ம வாழ்க்கையில மனுஷங்கிட்ட போராடக்கூடாது. யார்கிட்ட போராடணும்? கர்த்தர்கிட்ட போராடணும். ஒரு சகோதரி தான் கணவன்கிட்ட போராடினா, யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாரு? ராகேல். எனக்கு பிள்ளையை தாரும் என்று சொல்லி என்ன பண்றா? தன் கணவனாய யாக்கோபிட்ட போராடுறா. என் சகோதரி அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாளே, எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு பிள்ளையை தாரும் என்று சொல்லி யாக்கோபிட்ட போராடுறா. அப்போ யாக்கோபு சொல்றாரு, நீ தேவன்கிட்ட போராடணுமா? அவரல்லவா உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறாரு, நீ அவர் பக்கம் திரும்பு, நீ அவரோட போராடு, நான் தேவனா என்று சொல்லி யாக்கோபு கேட்கிறாரு. ஒரு காலகட்டம் வரும் பொழுது அந்த ராகேல் ஆண்டவரோடு போராட ஆரம்பிக்கிறா. ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருக்கிறா. யோசேப்பை தேவன் கட்டளையிடுகிறார். ஆமேன். இந்த நாளில் நம்ம போராட வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம் மாத்திரம்தான். நம்ம போராட வேண்டிய ஒரே
ஒரே இடம் தேவனுடைய பாதம் மட்டும்தான். மற்ற எந்த காரியத்துக்காக மனுஷங்கள்கிட்டையோ நம்ம மனுஷங்களுடைய கூட இருக்கிறதான மற்றவர்கள்ட்டையோ நாம் போராடி நம்ம என்ன பண்ண முடியாது, வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும் சித்தம் வச்சுட்டாருன்னா அது யாருமே தடை செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாக்கோபு நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் என்ன செய்யறதா, இறங்கி வருகிறதா. அவர் அங்கே ஓகே சொல்லிட்டார்னா இங்கே கிடைச்சிதான் ஆகணும். ஆமேன். அதை யாருமே என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. ஸோ நமக்கான ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் தேவன் சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டார். ஆமேன். அப்படின்னா இப்படி என்ன செய்யணும், அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தை ஒன்று சொல்கிறேன். ஒரு மனுஷன், இங்கிலாந்து தேசத்தில் இருந்த மனுஷன், அவன் ரொம்ப வறியவனாக எளிமையானவனாக அவன் காணப்பட்டான். சாப்பிட்றதுக்கே வசதி இல்லை. ஸோ அமெரிக்க தேசம் வளர்ச்சி அடைந்த தேசம், அந்த தேசத்தில் போய் வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அவன் என்ன பண்ணுறான், கிளம்புறான். அப்படி கிளம்பும்போது அவன் சம்பாதிச்ச சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கடன் அப்படிலாம் வாங்கிட்டு அவன் என்ன செய்கிறான், கிளம்புறான். கப்பல் பிரயாணம். ஸோ கப்பல் பிரயாணங்கும் போது உடனே போய் சேர முடியாது, சில நாட்கள் ஆகும். அந்த கப்பல் பிரயாணத்தில் அவன் போய்கிட்டு இருக்கிற வேலையில் கப்பலில் ஏறிட்டான், பிரயாணப்பட்டுட்டான். கப்பல் போய் கொண்டிருக்கிறது, சில நாட்கள் ஆகும் அமெரிக்க தேசத்தை சென்றடைய. இவனுக்கோ கையில் ஒரு பைசா கூட கிடையாது, சாப்பிட வழியே இல்லை. எப்படி சாப்பிட போகிறோங்கிறதான ஒரு நிலைமையில் அவன் தவிச்சு கொண்டிருக்கிற வேலையில் கப்பலில் பிரயாணம் பண்ணுற எல்லாருக்கும் அங்கே டைனிங்கில் வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. இவன் பார்க்குறான், ஐயோ சாப்பிட்றதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லையே, நம்ம போய் எப்படி வாங்கி சாப்பிட முடியும்னு சொல்லி அவன் பட்டினி கிடக்கிறான். ஒரு வேளை இருந்தான், 2 வேளை இருந்தான், 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. சாப்பாட்டு காரியங்கள் அவனுக்கு கிடைக்காம ரொம்ப தொய்வாக போயிட்டான். தொய்வாய் போன சூழ்நிலை, இனிமேல் சாப்பிடாமனா நம்ம செத்தே போயிடுவோம், அதனால் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னன்னாலும் போய் சாப்பிட்ருவோன்ட்டு போய் டைனிங் ஹாலில் போய் அங்கே பரிமாறவங்கள்ட்ட சாப்பாடு கேட்குறான். அவனுக்கு ஒரு பிளேட்டில் அந்த சாப்பாடு எல்லாம் வச்சு கொடுக்கப்படுகிறது. அவன் சாப்பிட்டுட்டு அந்த அதிகாரிகள் நிற்கிறவங்கள்ட்ட கேட்குறான், நான் சாப்பிட்றதுக்குரிய பில்லு எவ்வளோ, கையில் காசு இல்லை ஆனால் கேட்குறான், பில்லு எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கப்பல் பிரயாணத்திற்காக நீங்கள் டிக்கெட் எடுக்கும் பொழுதே உங்கள் சாப்பாட்டுக்கான எல்லா செலவுகளுமே உள்ளே அடங்கி இருக்கிறது. இந்த சாப்பாட்டுக்கென்று நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, காசு கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே என்ன பண்ண, அதிர்ச்சி ஆகிட்டான். ஐயோ, இத்தனை நாள் இது தெரியாமல் நான் பட்னியாக கிடந்துட்டேனே, இத்தனை நாள் இது தெரியலையே, நான் டிக்கெட் வாங்கும் போதே என் சாப்பாட்டுக்கான செலவுக்கும் சேர்த்து வாங்கப்பட்டாயிடுச்சு, ஆனால் நான் இத்தனை நாள் பட்னியாக இருந்துட்டேனேன்னு சொல்லி என்ன பண்ணானா அதுக்கப்புறம் வருத்தப்பட்டானா. அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் சிலுவையில் ஆண்டவர் சம்பாதிச்சு வச்சுட்டாரு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலுவையில் தன் ஜீவனை மட்டும் அவர் கொடுக்கல, நமக்கான அற்புதங்கள், நமக்கான அதிசயங்கள், நமக்கான பாவ சாப கட்டுகளை முறியடிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிற்கும் சிலுவையிலே என் தேவன் சம்பாதித்து வைத்து விட்டார். ஆமென். இன்னைக்கு சிலுவை மரத்தில் உங்களுக்கான ஆசீர்வாதம் தொங்கி கொண்டிருக்கு, உங்களுக்கான அற்புதம் தொங்கி கொண்டு இருக்கு, உங்களுக்கான எதிர்காலம், ஆசீர்வாதமான எதிர்காலம் தொங்கி கொண்டு இருக்கு. வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்களா, வேலைக்காக ஜெபிக்கிறீங்களா, பிள்ளைக்காக ஜெபிக்கிறீங்களா, வியாதி போராட்டம் நீங்களும் ஜெபிக்கிறீங்களா, அதுக்கான எல்லா ஆசீர்வாதத்தின் கனிகள் சிலுவை மரத்தில் தொங்கி கொண்டிருக்கு. ஏற்கனவே இயேசு எல்லாத்தையும் சவதரிச்சு வச்சுட்டாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, நமக்கு தேவையான கனியை சிலுவை மரத்துக்கு கீழே போய் அந்த கனிகளை பறித்து புசிக்க கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சிலுவை மரணம்னு நான் சிலுவையை வணங்க சொல்லலைங்க, சிலுவை ஒரு அடையாள சின்னம் தான். சிலுவையில் தொங்கின இயேசுவை தான் நீங்கள் ஆராதிக்கணும். ஆமென். சிலுவையை ஆராதிப்பதல்ல, சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவரை நீங்கள் என்ன செய்யணும், ஆராதிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். இயேசு நமக்காய் சவதரித்து வைத்த அத்தனை நன்மைகளையும் நம்ம என்ன பண்ணணும், பறித்துக்கொள்ள என்ன செய்யணும், எழுந்து அவர் சமூகத்துக்கு போகணும். அதுதாங்க ஜெபம். நீங்கள் எழுந்து அவர் சமூகத்துக்கு போகாமல் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு என் பிரச்சனை மாறலை, என் போராட்டம் மாறலை ஜெபிக்கிறீங்க. சில பேர் அந்த ஒரு நாள் ஜெபம், அடுத்த நாள் ஜெபம் இருக்காது, அடுத்த நாள் ஜெபம், அடுத்த நாள் ஜெபம் இருக்காது. இன்னும் சில பேரோட ஜெபம் எப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், இந்த நல்ல நாளுக்காய் நன்றி, இந்த நாளை ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். முடிஞ்சிருச்சு. நைட்டு தூங்கும்போது ஆண்டவரே இந்த நாள் முழுதும் காத்ததற்காய் நன்றி, கிருபையாக நடத்துவீங்க, இந்த இரவு நேரத்தில் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த ஜெபம் அல்ல, ஆண்டவரோடு ஆராதித்து ஆண்டவரை துதிச்சு அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் மூலமாக தான் நீங்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நமக்காக எல்லாமே சவர்திச்சு வச்சுட்டார்.
இந்த அருமையான இந்த சகோதரனை குறித்து சொன்னது போல் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் இன்னும் பட்டினியாகவே கிடக்கிறோம். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லைன்னு. எல்லாமே உங்களுக்கு ஆயத்தமாயிடுச்சு. வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஸோ வாக்கு தத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், பிடித்து கொண்டு கிளைம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவங்களா மாறணும். போராடி ஜெபிக்கணும். ஆண்டவரை இப்படி சொல்லியிருக்கிறீரே, ஆண்டவரை என் சாபங்களை நீக்கட்டும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும்னு சொன்னீங்களே, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஆசீர்வாதம் தொடரணும், நன்மை தொடரணும், சுகம் தொடரணும், ஆரோக்கியம் தொடரணும் சொல்லி பாருங்கம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வாயை திறந்து சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு நம்மளோட சொன்னது போல சோம்பேறித்தனம், காலையில எழும்புறதுக்கு சோம்பேறித்தனம். மற்ற கல்யாண வீட்டுக்கு போக சொல்லுங்க, அழகா கிளம்பி போயிடுவாங்க. பிரயாணத்துக்கு போக சொல்லுங்க, பக்காவா கிளம்பி போயிடுவாங்க. ஆனா ஜெபம் பண்ண மாத்திரம் வாயை திறக்கிறதே கிடையாது. ஸோ உங்களுக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு இருக்கணும். அந்த உறவின் அடிப்படையில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் கூட கர்த்தர் அற்புதம் செய்வார். மனுஷன்கிட்ட கேட்டோம்னா குறைச்சி தான் கொடுப்பான். ஒரு 10,000 ரூபா கேட்டு பாருங்களேன், அவன் சொல்லுவான், இல்லை இப்போ தான் யாருக்கோ கொடுத்தேன், ஒரு 5 ரூபா இருக்கு, என்ன வாங்கிக்கோங்க அப்படின்னு குறைச்சி தான் கொடுப்பான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட, நீங்கள் ஜெபிக்கிறத விட அவர் கூட்டித்தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். தேவன் இந்த நாளிலும் உறுதியான ஜெபம் உன்னதரை திரும்ப செய்யும். ஆமேன். அடுத்து ஒரு காரியத்தை பார்க்கலாம். வாசிங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ரெண்டாவது, முதல்ல சொன்ன நமக்கு இருக்க வேண்டியது உறுதியான ஜெபம், விடாப்படியான ஒரு ஜெபம். ரெண்டாவது ஊக்கமான ஒரு ஜெபம். இந்த இடத்துல சொல்லப்படுற காரியம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, ஏரோது சபையில சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். இது யூதர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமா இருக்கு. சீஷர்களை கொலை செய்யறது, அப்போஸ்தலரை கொலை செய்யறது யூதர்களுக்கு பிரியமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச அந்த ஏரோது எல்லாருமே பிடிக்க வகை தேடுறான். இப்ப பேதுருவை பிடிச்சிட்டாங்க. பேதுருவை பிடிச்சு என்ன பண்றாங்க, அவரையும் கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை வந்துருச்சு. ஸோ அந்த பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் பேதுருவை வெளியில் கூட்டிகிட்டு வந்து நம்ம என்ன செய்யலாம், நியாயம் செய்யலாம், நியாய தீர்ப்பு செய்யலாம், யாக்கோபை கொன்னது போல கொன்று கூட போட்டலான்னு சொல்லி ஏரோது நினச்சிட்டான். இந்த சூழ்நிலையில் பேதுருவுக்கு எப்படிப்பட்ட காவலாம், வகுப்புக்கு 4 போர் சேவகர். மொத்தம் எத்தனை வகுப்பு, 4 வகுப்பு. அப்போ 4 × 4 16 போர் சேவகர்கள் அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். 2 சேவகர்களுக்கு நடுவில் சங்கிலியால் கட்டப்பட்டு அந்த இடத்துல பேதுரு உறங்கி கொண்டிருக்கிறார். அது ஒரு இரவு நேரம், அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். யாருக்காக ஜெபிக்கிறாங்க, பேதுருவுக்காக. எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க, அந்த கவுண்டிங் போடலை, ஆனால் சபையார் ஊக்கத்தோடே ஜெபிக்கிறார்கள். இந்த நாளிலும் இந்த இடத்துல வந்திருக்கிற சபையார், உங்களுடைய ஊழியருக்காக நீங்கள் ஜெபிக்கிற வழக்கம் இருக்குதா சொல்லுங்க. ஜெபிக்கணும். ஜெபிக்கலன்னு நீங்கள் என்ன செய்யணும், டெய்லி ஜெபிக்கணும். பல இடங்களுக்கு பிரயாணப்படுகிறதுனால ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பல பிரச்சனைகள், போராட்டங்களை சத்துரு எத்தனைத்தாலும் அவைகள் ஒன்றிலும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி, அகப்பட்டு கொள்ளாதபடி ஜெயிக்க சபையாருடைய ஜெபம் தேவைப்படுகிறது. அப்போ சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். சபையார் என்ன செய்யணும், ஊக்கத்தோடு ஜெபிக்கணும், ஊழியருக்காக ஜெபிக்கணும், நம்முடைய கூட ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். விசுவாசிகளுக்கு ஒரு கஷ்டமா பிரச்சனையா என்ன பண்ணுங்க, சேர்ந்து ஊக்கமாக என்ன பண்ணணும், சபையில் ஜெபிக்கணும். இந்த நாளிலும் கூட அந்த ஊக்கமான ஜெபம் என்ன செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு நல்லா உறங்கி கொண்டிருக்கிறார். ஜனங்க ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு தூதனை கட்டளையிட்டார். அந்த தூதன் என்ன செய்கிறார், அந்த சிறைச்சாலையின் உள்ளே பேதுரு பக்கத்தில் போய் என்ன பண்றாரு, பேதுருவோட விழாவில் தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்புகிறார். உடனே சங்கிலிகள் அவன் கட்டிலிருந்து என்ன பண்ணுச்சான், விழுந்துச்சான். வாசிமா அந்த 7ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான்.
உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஆமென். இந்த நாளிலும் கூட ஜெபிக்கும் பொழுது, ஊக்கமாய் ஜெபிக்கும் போது உபத்திரவத்தின் கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். ஆமென். நாம் ஊக்கமாய் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் போது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நமக்காய் யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை தேவன் உடைக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வசனம் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் எப்படி இருக்குதா, மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஸோ தேவனுடைய பிள்ளைகள் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்கிறார், பதில் தருகிறவராய் காணப்படுகிறார். ஊக்கமாக அவர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தர் உடனே என்ன செய்தார், தூதனை அனுப்பினார். அவர் விலாவிலை தட்டி பேதுருவை எழுப்பும் பொழுது அவன் எழுந்து நின்ற பொழுது சங்கிலிகள் அறுபட்டு போயின. ஆமென். நம்மை கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டுகள், நம்மை கட்டி வைத்திருக்கிற சத்ருவோட கிரியைகளை கர்த்தர் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ இல்லை குடும்ப வாழ்க்கையில இருக்கிற சங்கிலிகளை கர்த்தர் அறுத்து போடணும்னா நம்ம ஊக்கமாய் ஜெபிக்கணும். ஆமென். நாம் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. பேதுரு என்ன பண்ணாங்க, தட்டி எழுப்பினாரு. அவங்களுக்கு சங்கிலிகள் இறந்துச்சு. வெளியில் கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், அறையை கட்டிக்கொள்னு சொன்னார். அறையெல்லாம் எடுத்து அவர் ஆயத்தமானார். வெளியில் கொண்டு விட்டுட்டு தூதன் என்ன பண்ணிட்டார், மறைஞ்சு போயிட்டார். நேராக பேதுரு எங்கே போகிறாருன்னா மார்க்கு வீட்டுக்கு போகிறார். மார்க்கு வீட்டில் தான் அந்த ஜெபம் நடக்குது. இந்த மார்க்கை குறித்து ஒரு காரியம் நான் உங்களுக்கு ஸ்டடி மாதிரி ஒன்று சொல்கிறேன். மார்க்குனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் வந்து பர்னபாவோட சகோதரியோட பையன் தான் மார்க். பர்னபா என்று சொல்லி ஒரு அப்போஸ்தலன் நல்லா வாசினா தெரிஞ்சிருக்கும். அந்த மார்க்கோட தாயார் பேர் மரியாள். ஸோ அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவங்க ஒரு வீட்டில் கூடி 120 பேர் ஜெபிச்சாங்க பார்த்தீங்களா. அந்த வீடு யாருக்கு சொந்தம்னா, இந்த மார்க்குவின் தாயாகிய மரியாளுடைய வீட்டில் தான் என்ன பண்ணாங்க, அந்த 120 பேர் கூடி ஜெபிச்சாங்க. இந்த மார்க்கு சில நாட்கள் பேதுருவோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சார். சில நாட்கள் பவுலோடு சேர்ந்து அவர் ஊழியம் செய்தார். அவர் வந்து பர்னபாவுக்கு ரிலேஷன். ஸோ அப்படிப்பட்டதான் இயேசு இருந்த காலத்தில் அவர் இருந்தார். ஆனால் ஒரு வாலிபனாக இருந்தார். அந்த வாலிபனாகிய மார்க்கு இன்னைக்கு ஆண்டோடைய ஊழியத்தை அவர் செய்கிறார். ஸோ இந்த நாளிலும் கூட அந்த மார்க்கோட வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. பேதுருக்கு கதவை தட்டுறாரு. அப்புறம் அவங்க திறந்து வராங்க, பார்க்குறாங்க. தன் விடுவிக்கப்பட்ட செய்தியை கொடுத்துட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வேற பக்கம் அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டார். இந்த நாளிலும் கூட அந்த அதிகாரத்தின் முடிவில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எந்த ஏரோது தேவ பிள்ளைகளை தேவ ஊழியர்களை கஷ்டப்படுத்தினானோ அதே ஏரோது பார்த்தீங்கன்னா அவன் புழுத்து செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்கம்மா அந்த அதிகாரத்தில் வாசிங்க 23ஆம் வசனம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். 21 சொல்கிறது, ஏரோர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் என்று சொல்லி. ஸோ இந்த நாளில் கூட அவன் என்ன பிரசங்கம் பண்ணான்னு தெரியல. ஆனால் அவன் தேவனுக்கு மகிமையை கொடுக்காததுனால தேவன் அவனை அடித்தார். அவன் புழுத்து இறந்தான். ஆமென். தேவ பிள்ளைக்கு விரோதமாக எழும்புற சத்துரு சிதறடிக்கப்படுவானே தவிர தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் சிதறடிக்கப்பட மாட்டார்கள். ஆமென். நம்மளை அழிக்க நினைக்கிற சத்துரு ஒன்றுமில்லாமல் போவானே தவிர, ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமென். சத்துருனோட உடனே அடுத்து விடு, எய்த்து விடு, அந்த அக்கா இந்த அக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல. அவர்களுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்து பார்த்தீங்களா, அந்த துரைத்தனத்தின் நாவிகள், அதிகாரத்தின் நாவிகள், அந்தகாரத்தின் நாவிகள், வான மண்டலத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகளின் சேவைகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலும் நமக்கு விரோதமாக எழும்புகிற அது கோலியாத்தா இருக்கட்டும், அது எப்படிப்பட்டதான சத்ருவா இருக்கட்டும், தேவன் அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்க அவராலே ஆகும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை போல இருக்கிறதா, கட்டப்பட்டிருந்தா செயல்பட முடியாது, வெளியில வர முடியாது, ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில் வந்திருக்கீங்களா? சிறையிருப்பு என்று சொல்லும்போது அந்த 4 செவத்தை விட்டு என்ன பண்ண முடியாது, வெளியில வர முடியாது. அதுபோல சாத்தான் கட்டி வைத்திருக்கிறானா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கிற சங்கிலிகள் அது இரும்பு சங்கிலியா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையினால் அவைகள் ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டுகள் அறுக்க அவரால் ஆகும். கடைசி வரைக்கும் அந்த கட்டோடே வாழும்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு வாழ்ந்த காலத்தில் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த, சாத்தானால் கட்டப்பட்டிருந்த ஒரு சகோதரி, எவ்வளவு வேணும் நிம்மறக்கூடாத கூனி. அப்படின்னா எப்படி இருப்பா பாருங்க, வளைஞ்சிருந்திருப்பா. முதுகுல பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து பாட்டிமாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வளைஞ்சி முதுகுல ஒரு மாதிரி கூடு மாதிரி தட்டியிருக்கும். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, அப்படியே கூடு தட்டியிருக்கும்.
அதுபோல 18 வருஷமா சாத்தான் கட்டி வைத்திருந்த அந்த சகோதரி எத்தனை முறையோ தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தா அப்பெல்லாம் அவளுக்கு அற்புதம் நடக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கண்களில் அவள் படும் பொழுது, இயேசு அவளை பார்க்கும் பொழுது அந்த சகோதரியை ஆண்டவர் என்ன செய்தார்? விடுவித்தார். ஆமென். அதே போல நம்ம வாழ்க்கையில அந்த கட்டு வந்து, அந்த பிரச்சனை வந்து, அந்த நோய் வந்து, அந்த காரியம் வந்து பல வருஷம் ஆகுது, அதோடையே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதோடையே வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிச்சிருவேன். இல்லை, நீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வாயை திறந்து நன்மைகளை சொல்லுங்கள். நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன், நான் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வேன், நான் பிரச்சனையை விட்டு வெளியில் வருவேன், ஆண்டவர் என்னை உயர்த்துவார், எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த காரியம், இந்த யோர்தான், இந்த செங்கடல், இந்த எரிகோ, எனக்கு முன்னாடி அது வீழ்ந்து தான் ஆகணும் நீங்கள் நினைக்கும் போது கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளை, எப்பயுமே பிரச்சனையே பேசக்கூடாது. பிரச்சனையை மாற்றுகிற இயேசுவை தான் உயர்த்தி பேசணும். அருமையான ஊழியக்காரர் பால்யாங்கிச்சோ, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கோரிய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கின தெய்வ மனுஷன். அவர் சர்ச்சுக்கு லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் வருவாங்க. இன்றைக்கி அவர் ஆனால் உயிரோடு இல்லை. அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸில் பார்த்து தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நம்முடைய மூளை நரம்புகள், பேச்சு திறன் கொண்ட நரம்பு நம்ம மூளையில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஹெட்டு. அந்த பேசும் திறன் கொண்ட நரம்புகளோடு நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நரம்புகள் எப்படி இருக்குதா? கனெக்ஷனில் இருக்குதான். ஸோ பேசணும்னு சொல்லி நம்ம பேசுகிறத இந்த கால் நரம்பு, கை நரம்பு, சரீரத்தில் ஒவ்வொரு நரம்புகளும் அது என்ன செய்யுமா? கிரகித்து கொள்ளணுமா. அப்போ நம்ம எதை பேசுகிறோம்? நான் பலவீனமாக இருக்கிறேன், என்னால் முடியலை, எனக்கு இதை செய்ய முடியலை, எப்பயுமே இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சோர்வாக பேசுனீங்கன்னா, மூளை நரம்பு, அந்த பேசுகிற நரம்பு சொல்கிறத மற்ற பக்கத்தில் இருக்கிறத மற்ற கிளை நரம்புகள் நம்ம எஜமானன் ஏதோ சோர்வாக இருக்கிறாராம், நம்ம எஜமானன் பலவீனமாக இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லி அதற்கானதான அந்த கெமிக்கல்ஸ் என்ன செய்யுமா? அதை ரிடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருமா. அப்படிப்பட்டதான நரம்புகள் என்ன செய்யுமா? பலவீனப்பட்டு போகுமா. ஏன்னா மேலே வந்து என்ன செஞ்சு ஆர்டர் வந்துருச்சு மூளையிலேருந்து, நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் வியாதியாக இருக்கிறேன். அப்போ நம்ம பலவீனம், அப்போ நீ என்ன பண்ணாத, கையை நீ செயல்படாத, நீ பலவீனம்னு சொல்லி மூளை சொல்லிடுச்சு. கை தூக்காத, கால் தூக்காத, உனக்கு இடுப்பில் வலி இருக்குதுன்னு மூளை சொல்லிடுச்சு, அதனால் இடுப்பு பலவீனம் அப்படி தான் இருக்கும். இல்லைங்க, பலவீனன் யாவும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆமேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாசமா சொல்லுங்க. நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை என்ன செய்யணுமா? விளக்கணும். நிறைய பிரச்சனைக்கு காரணம் எது தெரியுமா? நம்ம நாவு தான். சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. நம்முடைய நாவு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்களாம். ஸோ நாவை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அவர் பால்யாங்கி சொல்லும்போது இதையும் சொல்றார், நான் வறுமையில தான் இருப்பேன், நான் வறுமையில தான் வாழ்வேன், இந்த கடன் பிரச்சனையில தான் நான் இருப்பேன், காலம் முழுக்க இதுதான் என் நிலைமை அப்படின்னு நீங்கள் மூளையில் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த காரியம் தான் என்ன செய்யுமா? நரம்புகளுக்கு அது கடத்தி விடப்பட்டு எஜமானன் எப்பயுமே இப்படி தான் இருப்பார், அவர் சோர்வாக தான் இருப்பார் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்களாம்? அந்த நரம்புகள் என்ன நினச்சி செயல்பட ஆரம்பிச்சிருமா. நல்லா இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து, என்ன நீ ஒரு மாதிரி இருக்க, உனக்கு என்ன ஃபீவரா? இல்லையே, எனக்கு ஒன்றும் ஃபீவர் இல்லையே அப்படின்னு அவங்க கேட்டுட்டு அந்தாண்ட போய் தொட்டு பார்த்துட்டு, ஆமாம் லைட்டாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் என்ன வந்துடும்? காய்ச்சல் தன்னை போல் வந்துடும். ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கும். ஸோ உங்கள் வாயின் வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நாளிலும் கூட வார்த்தையை பேசுங்கள், தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். ஊக்கமாய் இவர்கள் ஜெபிக்கும் பொழுது உபத்திரவத்தின் கட்டுகளை தேவன் அறுத்து போடுகிறார். இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், உபத்திரவங்களையும் நாம் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது அந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? விடுதலை கொடுக்க அவராலே ஆகும். தேவனுடைய பிள்ளைகளே, மோசே மலையின் மேலே ஜெபிக்கும் பொழுது, அவர்கள் ஊக்கமாய் அவர் ஜெபிக்கும் பொழுது, அந்த மலையின் மேல் ஜெபிக்கிற வேளையிலே கீழே அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணின யோசுவா வெற்றியை காண கர்த்தர் கிருபை தந்தார். ஆமென். மற்றவர்களுக்காக நாம் ஊக்கமாய் ஜெபிக்க, நமக்காக ஜெபிக்க தேவன் கிருபை செய்வாராக. அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்கள். எஸ்தர் ராஜாத்தின் புத்தகம், எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனம். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாகிலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இதில் அடுத்து 3வது நம்ம ஒரு காரியம் பார்க்குறோம். முதல்ல பார்த்தோம், உறுதியான ஜெபம்
உன்னதரை திரும்ப செய்யும். ஊக்கமான ஜெபம் உபத்திரவத்தின் கட்டுகளை அறுக்கும். மூன்றாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உபவாச ஜெபம் சத்ருவின் சதி திட்டங்களை முறியடிக்கும். ஆமேன். இது எல்லாமே நீங்க அறிந்ததான ஒரு சம்பவம் தான். ஆமான் என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். அவனை அகாஸ்வேரு ராஜா உயர்த்தி வைத்திருந்தார். ஆமானை எல்லாரும் வணங்கணும். முர்தகாய் வணங்காததுனால முர்தகாயை மாத்திரம் அழிக்க நினைக்கல. முர்தகாயுடைய குலம் என்ன குலம் என்று சொல்லி, அது யூத குலம் என்று சொல்லி அறிந்து அந்த யூத குலத்தையே அழிக்கிறதுக்காக ஆமான் திட்டம் திட்டுகிறான். அப்பொழுது ராஜாட்ட போய் சொல்றான், ராஜாவே, அகாஸ்வேர்கிட்ட போய் சொல்றான், ராஜாவே, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் இருக்கிற 127 தேசத்திலையுமே ஒருவித ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய பேச்சு வித்தியாசமா இருக்கு, அவருடைய நடக்க வித்தியாசமா இருக்கு. அவர்கள் எல்லாத்துலேயுமே ஒரு விகற்பமா இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. அவங்களோட காரியம் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. அதை சரி செய்யணும், ஒரு சட்டம் போடணும்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆமான் வந்து அகாஸ்வேர்கிட்ட சொல்றாரு. அப்படியா? அகாஸ்வேர் உடனே அப்படியா, யார் என்னெல்லாம் கேட்கல, இந்தா முத்திரை மோதிரம், நீ என்னன்னாலும் சட்டத்தை போட்டுக்கோ அப்படின்னு என்ன பண்ணாரு, கழட்டி ராஜா கொடுத்துட்டார். உடனே ஆமான் அதை எடுத்து கொண்டு போய் அவன் ஒரு சட்டத்தை போடுகிறான். எப்போ அப்படின்னா, அவங்களுடைய தானே யூதர்களுடைய கேலண்டர் படி அந்த பார்த்தீங்கன்னா நிசான் மாதம்ங்கிறதான 1ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. என்ன அப்படின்னா, 12வது மாதம், இது சொல்றது முதல் மாதம், 12வது மாதம் ஆதார் மாதத்தில் அதே 13ஆம் தேதியில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற யூதர்களுடைய குடும்பங்களை அழித்து போட ஜனங்களுக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். அந்த யூதர்கள் வந்து தவறே செய்யாட்டி கூட பரவாயில்ல, அது பிள்ளையாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, ஸ்திரியாக இருந்தாலும் சரி, அவர்களை கொன்று குவித்து போடுங்கள்ங்கிற ஒரு சட்டத்தை அந்த நாட்களில் ஆமான் சட்டத்தை அகாஸ்வேரோட பேரில் அவன் ஏற்றி விடுகிறான். உடனே சட்டம் 127 தேசத்துக்கும் போய் விடுகிறது. அஞ்சல்காரர்கள் ஓடுறாங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, தீவிரித்து சொல்றாங்க, என்ன பண்றாங்க, அந்த காரியத்தை எல்லாம் பரப்பி விடுறாங்க. 1ஆம் மாசத்துல இது நடக்குது, 13ஆம் தேதியில நடக்குது. எப்போ இந்த சட்டம் நிறைவேறணுமா, 12வது மாசத்துல 13ஆம் தேதி. அப்போ இன்னும் 12 மாசம், இடையில ஒரு 11-12 மாசம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, தகுதி ஆயிக்கோங்க, யூதர்களை அழிச்சிருவோன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அறிந்ததான யூதர்கள் கதறி அழ ஆரம்பிக்கிறார்கள். தேவ சமூகத்தில் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, ரெட்டுடுத்தி கொள்றாங்க. யூதர்களில் ஒருவனாகிய மொர்தெகாய் சாம்பலில் உட்கார்ந்து அவன் புலம்புகிறான், ரெட்டு உடுத்தி கொள்கிறான். அப்பதான் எஸ்தர் ராஜா திட்ட அந்த செய்தி போகுது. அவளுக்கு அது வரைக்கும் அந்த நியூஸ் தெரியல. மொர்தெகாய் மூலம் நியூஸ் போன உடனே அவளும் சொல்லுகிறா, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, யூதர்களை கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். யூதர்கள் உபவாசம் பண்ணுங்கள், மொர்தெகாயை நீங்களும் உபவாசம் பண்ணுங்கள், நானும் என்னுடைய தாதிமார்களும் இந்த அரண்மனையில் உபவாசிக்கிறேன். உபவாச நாட்கள் முடிந்த பிறகு நான் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், இதனால நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அதே போல அள்ளும் பகலும் என்ன பண்றாங்க, இரவும் பகலும் என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. ஜெபம் முடிஞ்ச கையோட ராஜ வஸ்திரம் தரித்தவளாய் அவள் ராஜ சமூகத்தில் அவள் போய் நிற்கிறாள். அகாஸ்வேரு ராஜா அவளை பார்க்கிறான், உடனே செங்கோலை நீட்டி விடுகிறான். அவள் என்ன செய்து, உயிர் தப்பி பிழைக்கிறாள். அவளுக்கு விரோதமான எந்த ஒரு காரியமும் சொல்லப்படலை. உன் வேண்டுதல் என்ன என்று சொல்லி தன் அன்பு மனைவியை பார்த்து அவன் கேட்கிறான், ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும்னு அவன் கேட்கிறான். உடனே என்ன சொல்றா, நான் ஒரு விருந்து பண்ணுகிறேன், ஆமானும் நீங்களும் வரணுங்கிறான். அதே போல 2 நாட்கள் விருந்து முடிகிறது. விருந்தின் முடிவிலே அவள் ஆமானுடைய சதித்திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அகாஸ்வேரிடத்தில் தெரிவிக்கிறாள். என் குலம் அழிந்து போகிறதை நான் எப்படி பார்க்க முடியும், என் ஜனங்களுடைய அழிவை நான் எப்படி சகிக்க முடியும் என்று சொல்லி அவள் அழ ஆரம்பிக்கிறாள். ராஜாத்தை அழுதவுடனே ராஜா சும்மா இருப்பாரா? உன்னை என்ன பண்ணிட்டாரு, ஆமானை பிடிச்சி கேட்கிறாரு. ஆமான் அப்படியே முழிக்கிறான். ஏன்னா எஸ்தர் ராஜாத்தை யூத குலம்னு ஆமானுக்கு தெரியல, அப்படியே முழிக்கிறான். ஆனால் அந்த இடத்துல ஆமானின் தலை தூக்கப்படுகிறது. மொர்தெகாய்க்கு செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமான் தொங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே கொண்டு போகப்படுகிறான். அவன் மரித்து விடுகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொர்தெகாயும் எஸ்தரும் உயர்த்தி வைக்கப்படுகிறார்கள். உடனே சட்டத்தை மாற்ற சொல்றா, ராஜாத்தி சொல்ற, ராஜாட்ட போய் சொல்றா, சட்டத்தை மாத்துங்க. இவர் என்ன பண்றார், ராஜா சொல்றார், ராஜா ஒரு முறை சொன்னது தான், சட்டத்தை மாற்ற முடியாது. ஆனால் ஒன்று வேற செய்யலாம், வேற சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை கொஞ்சம் அதோடதான சக்தியை, அந்த சட்டத்தோட பலனை குறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு சட்டம், எத்தனாவது மாதம் தெரியுமா, 3வது மாதம், சீவான் என்று சொல்லப்படுகிற 3ஆம் மாதத்தில் 23ஆம் தேதியில் அந்த சட்டத்தை திரும்ப கொண்டு வராங்க. என்ன ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா, யூதர்கள் அழிப்பதற்காக மற்றவர்கள் பட்டயத்தை எடுக்கும்போது யூதர்கள் திருப்பி தாக்கலாம், யூதர்களும் மற்றவர்களை கொலை செய்யலாம். தனக்கு விரோதமா ஒருத்தர் எழும்புறானா, அதே ஆதார் மாதம் 12ஆம் தேதி 23ஆம் தேதியில யூதர்களை அழிக்கிறவர்களை யூதர்கள் அழிக்கலாம் என்கிறதுல ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. ஆமேன். சட்டத்தை ஆண்டவர் மாற்றி அமைத்தார். தேவனுடைய பிள்ளைகளை, சதி திட்டத்தை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போக செய்தார். எவ்வளவு கேப் தெரியுமா,
முதல் மாதம் 13ஆம் தேதி, அடுத்த சட்டம் 3வது மாதம் 23ஆம் தேதி. ஆக மொத்தம் நான் கணக்கு பண்ணினது 70 நாள். ஆனால் யூதர்களுடைய கேலண்டர் படி நம்மளை மாதிரி 30 நாளும் 31 நாள்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அது கூடி குறையலாம். அப்படி கணக்கு போக்க போனால் கிட்டத்தட்ட சுமார் 70 நாட்களுக்குள்ளாக சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக, தேசத்திற்கு விரோதமாக போடப்படுகிற எல்லா தடை சட்டங்களையும் தேவன் நீக்கி போட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஸோ எஸ்தர் ராஜாத்தியோட உபவாச ஜபத்தின் மூலமாக சத்துருவின் சதி திட்டங்களை கர்த்தர் முறியடித்தார். ஒரு வசனம் வாசிங்கம்மா, 8:16 வாசிங்க. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. சட்டங்கள் மாறும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அப்படியே அந்த வசனத்தை அப்படியே மாற்றி வாசிப்போம். இவ்விதமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம்ம எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? உறுதியான ஜெபம், ஊக்கமான ஒரு ஜெபம், உபவாச ஜெபம். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளை